வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை வழங்குவோர் மெல்பெட். ஒன்லி விக்டரி, ஒன்லி மெல்பெட். பாதிக்கப்பட்ட காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். பதிவின் போது வலைதளத்தில் காலதாமதம் ஏற்பட்ட போது எஃப்ஐஆர் டவுன்லோடு செய்யப்பட்டு பரப்பிவிடப்பட்டிருக்கலாம் என்று அவர் விளக்கமளித்தார். கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் மீது 20 வழக்குகள் உள்ளதாகவும் முதலமைச்சரின் உத்தரவுப்படி எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல் ஆணையாளர் அருண் தெரிவித்துள்ளார். பாலியல் வன்முறைக்கு உள்ளான மாணவியின் அடையாளத்தை வெளியிட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக போலீஸ் டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மகளிர் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குற்றவாளி ஞானசேகரன் மீதான முந்தைய வழக்குகளில் நடவடிக்கை எடுக்க தமிழக போலீசார் தவறிவிட்டதாகவும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வருவது கவலை அளிப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை மற்றும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்டதோடு குற்றவாளி மீது பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 71 கீழ் வழக்கு பதியவும் ஆணையிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கை இனி திமுக அரசின் காவல்துறை விசாரிப்பதற்கு தகுதி இல்லை என்றும் வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், குற்றவாளி ஞானசேகரன் திமுகவின் பகுதி துணை அமைப்பாளர் பொறுப்பு வகித்ததற்கான கட்சி நோட்டீஸ் மற்றும் முரசொலி நாளேடு செய்தி உட்பட பல ஆதாரங்கள் வலைதளங்களில் வலம் வருவதாகவும் குற்றவாளியை காவல்துறை ஏன் விடுவிக்க முயற்சித்தது என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னதாக இவ்வழக்கில் அரசியல் அழுத்தம் இருப்பதற்கான சந்தேகம் வலுப்பதனால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி வழங்க சிபிஐ விசாரணை வேண்டுமென தெரிவித்துள்ளார். திமுகவை சூரசம்ஹாரம் செய்யப்போவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சூளுரைத்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த துயர சம்பவம் குறித்து கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அண்ணாமலை, அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமைக்கு எதிராக பாஜகவினர் ஒவ்வொருவரும் தங்களின் வீடுகளுக்கு முன்பு நின்று போராட உள்ளதாகவும், வழக்கமான ஆர்ப்பாட்டம் நடைபெறாது, இனி வேறு மாதிரி டீலிங் தான் என்றும் ஆவேசமாக பேசியுள்ளார். இச்சம்பவத்தில் பெரும் துயரத்திற்கு ஆளாகி உள்ளதாக பேசிய அண்ணாமலை, நாளை காலை 10 மணிக்கு தமது வீட்டுக்கு வெளியில் தனக்குத்தானே 6 முறை சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போவதாக அதிரடியாக தெரிவித்துள்ளார். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை செருப்பு அணியப் போவதில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சபதம் எடுத்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நாளை முதல் திமுக ஆட்சியை அகற்றும் வரை செருப்பு அணிய மாட்டேன் என்றும் 48 நாட்கள் விரதமிருந்து முருகப்பெருமானிடம் முறையிடப் போவதாக கூறினார். நாளை முதல் தனது அரசியல் வேறு மாதிரி இருக்கும் என்றும், ஆரோக்கியமான அரசியல், நாகரிகமான அரசியல், விவாதம், மரியாதையெல்லாம் இருக்காது என காட்டமாக தெரிவித்தார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியிடமிருந்து புகார் பெறப்பட்ட 3 மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் விளக்கம் அளித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கில் விரைந்து விசாரித்து குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுத் தரப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பிறவி குணம் மாறவில்லை என்றும், 4 மாதங்கள் அமைதியாக இருந்த நிலையில் தமிழகத்தில் மீண்டும் தனது குணத்தை அவர் காட்ட ஆரம்பித்து விட்டதாகவும் அமைச்சர் விமர்சனம் செய்தார். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 2014ஆம் ஆண்டு வேறொரு மாணவியிடம் பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டது விசாரணையில் அமலமாகியுள்ளது. தற்போது பாதிக்கப்பட்ட மாணவியின் தோழியிடமும் ஞானசேகரன் பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 10 ஆண்டுகளுக்கு முன்பே வாக்கி டாக்கியுடன் அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்து மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்ட ஞானசேகரனை மாணவர்கள் தாக்கி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாகவும், ஆனால் அவர் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்யாமல் வழிப்பறி வழக்கு மட்டுமே பதியப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரின் செல்போனில் சில பெண்களை தவறான முறையில் எடுத்து வைத்துள்ள வீடியோக்களும் சிக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இவ்வழக்கில் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் மாணவி தனது ஆண் நண்பருடன் தனிமையில் இருந்ததை வீடியோ எடுத்து மிரட்டி ஞானசேகரன் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. மேலும் கைதான ஞானசேகரன் செல்போனை சைபர் கிரைம் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்து போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த நிபுணர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஞானசேகரன் என்பவரால் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி கிண்டி பொறியியல் கல்லூரி முதல்வர் ஈஸ்வரகுமார் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கான பாதுகாப்பு குறித்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து அரசாணை வெளியிடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கும் திமுகவிற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் துணை முதலமைச்சரோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டதால் அவர் திமுகவை சேர்ந்தவர் ஆகிவிடுவாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் விவரங்களை வெளியிட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என்றும் இந்த விவகாரத்தை அரசியலாக்க நினைத்தால் அது நடக்காது என்றும் அமைச்சர் ரகுபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்முறை சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுகவினரை போலீசார் கைது செய்தனர். போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் சாலையில் அமர்ந்து அதிமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் இச்சம்பவத்தால் கிண்டி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதையடுத்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கோகுல இந்திரா உள்ளிட்ட அதிமுகவினர் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மாணவி பாலியல் வன்கொடுமை கண்டித்து வள்ளுவர் கோட்டத்தில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை வலுக்கட்டாயமாக போலீசார் வாகனத்தில் ஏற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பலரும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை கைது செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கும் சம்பவத்திற்கு திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் குற்ற வழக்குகளில் கைது செய்யப்படுபவர்கள் பெரும்பாலும் திமுகவினராக இருப்பதாகவும், அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே பாலியல் வன்கொடுமை நடக்கும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள சம்பவத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் சமூக விரோதிகளின் ஆட்சி நடைபெற்று வருவதாக காட்டமாக விமர்சித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தில் ஒரு பெண் முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்பட வாய்ப்பு உள்ளதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு ஐயாசாமி ஆளவிடுங்க என வானதி சீனிவாசன் ஆவேசத்துடன் ஓட்டம் பிடித்தார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்டோர் அடையாளம் வெளியில் தெரியக்கூடாது என பலமுறை நீதிமன்றம் கூறியும் புரிதல் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மாணவியின் FIR-ஐ வெளியில் தெரியும் அளவிற்கு காவல்துறை செயல்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி புகார் அளிப்பார்கள் என கேள்வி எழுப்பினார். அரசியல் அமைப்பு குறித்து பொய்யான தகவல் பரப்பப்படுவதாக தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார்.
சென்னை கிண்டி ஐஐடி வளாகத்தில் இளைஞர்களுக்கான தேசம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அழகு தொடக்க விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர் 2014க்கு பிறகுதான் மக்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைத்து வருகிறது என்றும் வளர்ச்சி என்பது அனைவரும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் அரசியல் அமைப்பு குறித்து பொய்யான தகவல் பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் மத்திய பாஜக அரசு அரசியல் அமைப்பு சட்டத்தை சிதைப்பதாக குற்றம் சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் வரும் 30ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்காமல் திமுக நாடகமாடி மக்களுக்கு துரோகம் இழைப்பதாகவும், இத்திட்டத்திற்கு அனுமதி அளித்துள்ள மத்திய அரசை கண்டித்து வரும் 30ஆம் தேதி மதுரையில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை கள்ளழகர் கோவில் மற்றும் மருதமலை முருகன் கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்தார். இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் கள்ளழகர் கோவில் மற்றும் மருதமலை முருகன் கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. (2026) சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களையும் தாண்டி வரும் அளவுக்கு திமுக கூட்டணி அமைந்துள்ளதாக நல்லகண்ணு நூற்றாண்டு விழாவினில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். தகைசால் தமிழர் நல்லக்கண்ணுவின் 100வது பிறந்தநாள் விழா சென்னை தியாகராய நகரில் நடைபெற்றது. அப்போது விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பொது உடைமை இயக்கத்திற்கும் நூற்றாண்டு, நல்லகண்ணுவுக்கும் 100ஆம் ஆண்டு, இப்படி ஒரு பொருத்தம் யாருக்கும் கிடைத்ததில்லை என புகழாரம் சூட்டினார். தனக்கென நிதி திரட்டும் அரசியல்வாதிகளிடையே தனக்கு கிடைத்த நிதியை தன் இயக்கத்திற்கும் விவசாயிகளுக்கும் அரசுக்கும் கொடுத்த உத்தமர் இரா நல்லக்கண்ணு என தாவேகா தலைவர் விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு தனது 100வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். அவருக்கு தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள தாவேகா தலைவர் விஜய், அரசியலை தங்கள் அடையாளமாக்கிக் கொண்டவர்கள் மத்தியில் அரசியலுக்கே ஒரு தனிப்பெரும் அடையாளமாக திகழ்பவர் என்றும் தெரிவித்துள்ளார். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் 2 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் உள்ளது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட குடிநீரை அப்பகுதி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பருகி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி நடைபெற்ற இச்சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் ஆகியுள்ளது. ஆனால் இதுவரை குற்றவாளிகள் கண்டறியப்படாதது வேங்கை வயல் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக ஆளுநர் RN ரவி திருப்பதி திருமலைக்கு பயணம் மேற்கொண்ட நிலையில் திருத்தணியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். திருப்பதியில் சாமி தரிசனம் செய்வதற்காக தமிழக ஆளுநர் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும்போது திருத்தணி அருகே தனியார் ஹோட்டலில் தேநீர் அருந்தி 45 நிமிடம் ஓய்வெடுத்து சென்றார். இதனைத் தொடர்ந்து திருத்தணி நகரத்திலிருந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு செல்லும் அனைத்து வாகனங்களையும் 45 நிமிடங்களுக்கு மேல் போலீசார் நிறுத்தியதால் அனைத்து பேருந்துகள், கனரக வாகனங்கள் சாலையில் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை மற்றும் திருச்சியில் டைடல் பூங்கா கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் டைடல் பார்க் நிறுவனம் சென்னை, கோவையை தொடர்ந்து திருச்சி மற்றும் மதுரையில் டைடல் பூங்கா அமைக்க திட்டமிட்டுள்ளது. அதன்படி திருச்சியில் 57,000 சதுர அடி பரப்பளவில் 415 கோடி ரூபாய் மதிப்பில் 6 மாடியுடனும், மதுரையில் 40,000 சதுர அடியில் 289 கோடி ரூபாய் மதிப்பில் 12 மாடியுடனும் டைடல் பூங்கா அமைய உள்ளது. இதன் மூலம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அந்நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆலப்பாக்கத்தில் QNQ பார்மசி புதிய கிளை திறப்பு விழா அந்நிறுவனத்தின் தலைமை நிறுவன அதிகாரி டாக்டர் கதிர்வேல் தலைமையில் நடைபெற்றது. QNQ பார்மசி 50க்கும் மேற்பட்ட கிளைகளோடு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்கள் பணி செய்து வெற்றியுடன் இயங்கி வருகிறது.
கோவில் சொத்தை உறவினருக்கு பதிவு செய்ய அனுமதித்த சார் பதிவாளருக்கு முன்ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சேலத்தில் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் ஜெயச்சந்திரன் என்பவர் தனது பெயருக்கு பத்திரப்பதிவு செய்துள்ளார். இதற்கு உடந்தையாக இருந்த சேலம் சார் பதிவாளர் செந்தாமரை மற்றும் ஜெயச்சந்திரன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் செந்தாமரை முன்ஜாமீன் வழங்க கோரி வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா வேண்டுமென்றே தெரிந்தே பத்திரப்பதிவு செய்ய அனுமதி வழங்கியுள்ளதாக கூறி சார் பதிவாளரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ஈரோடு அருகே தனியார் பள்ளிக்கு மிரட்டல் விடுத்த பாஜக நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர். புஞ்சை புளியம்பட்டியில் இயங்கி வரும் தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர் மாணவர்களுக்கு பைபிள் வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரத்தை பரிசாக வழங்கியுள்ளார். இதனை கண்டித்து அம்மாவட்ட பாஜக இளைஞரணி செயலாளர் ஹரிஹரன் பள்ளி நிர்வாகம் குறித்து அவரது வலைதள பக்கத்தில் அவதூறு கருத்து பதிவிட்டதோடு பள்ளிக்குள் அத்துமீறி நுழைந்து மிரட்டலும் விடுத்துள்ளார். இதனையடுத்து பள்ளி நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் ஹரிஹரன் மற்றும் பவானிசாகர் மண்டல தலைவர் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தலைமறைவான மேலும் 6 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் ஜாமீன் கோரிய வழக்கில் காவல்துறை பதிலளிக்க சென்னை போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை முகப்பேர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாக மன்சூர் அலிகானின் மகன் துக்ளக் அலிகான் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே துக்ளக் அலிகான் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்த நிலையில் மனு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நெல்லையில் கோவில் சுவற்றில் பெட்ரோல் குண்டு வீசிய இளைஞர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலி டவுன் பகுதியில் உள்ள கோவில் சுவற்றில் மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோல் குண்டு வீச்சில் ஈடுபட்டு தப்பியுள்ளனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்களுடன் விரைந்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் இளைஞர்கள் சிலரை விசாரித்ததில் செல்போன் கேமில் பிரச்சனை ஏற்பட்டதால் இரு இளைஞர்கள் மது போதையில் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பியது தெரியவந்தது. விருதுநகர் அருகே பெண் போலீசிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சிறப்பு சார்பு ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். ராஜபாளையம் அடுத்த தொம்பக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சிறப்பு சார்பு ஆய்வாளர் மோகன்ராஜ் இரவு பணியில் இருந்த பெண் காவலரிடம் மது போதையில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து பெண் காவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் மோகன்ராஜ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அவர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். தற்போது குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அவரை பணியிடை நீக்கம் செய்து அம்மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் உத்தரவிட்டுள்ளார். நாகல் ஊராட்சி மன்ற கூட்டத்தில் துணைத் தலைவருக்கு காசோலைக்கு பவர் கொடுக்க வார்டு உறுப்பினர்கள் ஒருமனதாக எதிர்ப்பு தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த நாகல் கிராமத்தைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் விட்டல்குமார் கொலை வழக்கு சம்பந்தமாக ஊராட்சி மன்ற தலைவர் பாலாசேட்டு மற்றும் அவரது மகன் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து நடைபெற்ற ஊராட்சி மன்ற கூட்டத்தில் துணைத் தலைவருக்கு செக் பவர் கொடுக்கக்கூடாது என்றும் வேறு ஒருவரை தேர்ந்தெடுக்கும் வரை அதிகாரிகள் செக் பவர் வைத்துக் கொள்ளலாம் என்றும் உறுப்பினர்கள் மனு அளித்தனர். திருத்தணியில் பெய்த கனமழையால் சாலையில் மழைநீருடன் கழிவுநீரும் சூழ்ந்ததால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்நிலையில் அரசு மருத்துவமனை ரயில் நிலையத்தில் மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள், ரயில் பயணிகள் மற்றும் பாதசாரிகள் அவதியடைந்தனர். ஆக்கிரமிப்புகளை அகற்றி கால்வாய்களை முறையாக தூர்வார வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே முறையாக மருத்துவம் படிக்காமல் கிளினிக் நடத்திய போலி மருத்துவர் தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜம்மனபுதூர் கிராமத்தில் தனிநபருக்கு சொந்தமான வெள்ளம் குடோனில் அங்கநாத வலசை பகுதியைச் சேர்ந்த வேலு என்பவர் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் சிவகுமார் போலி மருத்துவர் வேலுவை பிடிக்க முயன்றபோது அங்கிருந்து தப்பி ஓடினார். இதனையடுத்து அங்கிருந்து கிளினிக்கிற்கு சீல் வைத்ததுடன் மருந்து பொருட்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர்.
திருவள்ளூர் அருகே ஆன்லைனில் பட்டாவிரல் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக மடக்கி பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பட்டாபிராம் பகுதியை சேர்ந்த சந்திரன் என்பவர் ஆவடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் தனி வட்டாட்சியர் பிரிவில் ஆன்லைனின் பட்டாவிற்கு விண்ணப்பித்துள்ளார். இந்நிலையில் பட்டா வழங்க பரிந்துரை செய்வதற்கு நில அளவையர் 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக சந்திரன் லஞ்ச ஒழிப்பு போலீசிடம் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து அதிகாரிகள் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய பணத்தை வாங்க முயன்ற நில அளவையாளர் சுமனை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். கோத்தகிரியில் உழவர் சந்தை அமைக்க குன்னூர் சப் கலெக்டர் சங்கீதா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மார்க்கெட் பகுதியில் இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்காக நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் அந்த இடம் கோத்தர் இன மக்களுக்கு சொந்தமானது என கூறி ஒரு தரப்பினர் கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதில் வட்டாட்சியர் அலுவலக பின்புறம் உள்ள இடத்தை மார்க்கெட் அமைக்க தேர்வு செய்து தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். பந்தலூர் அருகே அட்டகாசம் செய்து வரும் புல்லட் ராஜா யானையை பிடிக்க முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக புல்லட் ராஜா என்ற காட்டு யானை வீடுகளை சேதப்படுத்துவதோடு உணவுப் பொருட்களை சாப்பிட்டு அட்டகாசம் செய்து வருகின்றது. இந்நிலையில் 2 மருத்துவக் குழுவுடன் 75க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தெர்மல் ட்ரோன் மற்றும் 2 கும்கி யானைகள் உதவியோடு புல்லட் ராஜாவை பிடிக்க இரவு பகலாக கண்காணித்து வருகின்றனர். இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதே அரசின் முதன்மையான பணி என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது பெற்றவர்களை பிரதமர் மோடி டெல்லியில் சந்தித்து கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், நமது இளைஞர்கள் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட உழைக்க வேண்டும் என்றும் எவ்வளவு கடினமான சூழல் வந்தாலும் நாடு மற்றும் தேச நலனை விட பெரியது ஏதுமில்லை என கூறினார். மேலும் நாட்டுக்காக ஒவ்வொரு பணியையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பொய்கள் மற்றும் வெறுப்புணர்வை பரப்புவதில் தற்போதைய அரசின் போக்கிற்கு பதிலடியாக புதிய சத்தியாகிரக போராட்டம் தேவை என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெலகாவியில் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஒரு நூற்றாண்டுக்கு முன் மகாத்மா காந்தியின் தலைமையில் காங்கிரஸ் மாநாடு இதே இடத்தில் நடந்ததாகவும் தற்போது அதிகாரத்தில் உள்ளவர்களை எதிர்கொள்ள புதிய சத்தியாகிரகம் தேவை என்பதாலேயே இதே இடத்தில் கூட்டம் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். இந்தியா கூட்டணி கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சியை வெளியேற்றுமாறு கூட்டணியின் பிற கட்சிகளிடம் ஆம் ஆத்மி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து பேசிய டெல்லி முதலமைச்சர் அதிஷி, கெஜ்ரிவாலை தேச விரோதி என கூறும் காங்கிரஸ் கட்சியினருக்கு பாஜகவை விமர்சிக்க தைரியம் உள்ளதா என கேள்வி எழுப்பினார். மேலும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கான தேர்தல் செலவு நிதி பாஜகவிலிருந்து வருவதாக தங்களுக்கு தகவல் கிடைத்திருப்பதாகவும் பரபரப்பை கிளப்பியுள்ளார். ஏற்கனவே கெஜ்ரிவாலை காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் அஜய் மக்கான் கடுமையாக விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது. சமூக அக்கறை மற்றும் பொறுப்புடன் டோலிவுட் திரைப்பட வளங்கள் செயல்பட வேண்டும் என தெலங்கானா முதலமைச்சர் கராராக தெரிவித்துள்ளார். புஷ்பா 2 திரைப்படத்தின் சிறப்பு காட்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்த விவகாரம் பூதாகரமாகியது. இதையடுத்து தெலங்கானா திரைப்பட அபிவிருத்தி கழக தலைவர் தில்ராஜ் தலைமையில் திரைத்துறை பிரபலங்கள் அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சிறப்பு காட்சி நடத்த அனுமதி அளிக்கப்படாது என்றும் ரசிகர்களை கட்டுப்படுத்துவது பிரபலங்களின் பொறுப்பு என்றும் திட்டவட்டமாக முதலமைச்சர் தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்புலி பெக்ரோர் மாவட்டத்தில் ஆழ்துளை கிணற்றில் 70 மணி நேரத்திற்கு மேலாக சிக்கிக் கொண்ட சிறுமியை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சருந்த் காவல் நிலையத்திற்குட்பட்ட பதியானி தானியில் தனது தந்தையின் விவசாய பண்ணையில் விளையாடிக் கொண்டிருந்த சேத்னா என்ற 3 வயது சிறுமி ஆழ்துளை கிணற்றில் விழுந்தார். இதனையடுத்து உள்ளூர் காவல்துறை மற்றும் நிர்வாகத்தின் உதவியோடு தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் இடைவிடாத மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். சேத்னாவுக்கு உணவு அல்லது தண்ணீரை மீட்புக் குழுவால் வழங்க முடியாததால் சிறுமியின் உடல்நலம் குறித்து பெற்றோர் வேதனை அடைந்துள்ளனர். PSLV C-60 ராக்கெட் வரும் 30ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட உள்ள நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது.
இந்த ராக்கெட் STX-1, STX-2 என தலா 220 கிலோ எடை கொண்ட 2 சிறிய செயற்கைக்கோளை சுமந்து செல்கின்றது. பூமியிலிருந்து 470 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள வெவ்வேறு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கென ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் நிறுத்தப்பட்டுள்ள ராக்கெட்டின் உட்பகுதியில் 2 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது.